ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லோரும் வந்தாவே வீட்டில் எப்போவுமே கலகலன்னு இருக்கும். நாங்கள் எப்போவுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் டீ குடிப்போம். அதே மாதிரி காலையில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு காலையில் தோசை தான் பண்ணியிருந்தேன். தோசைக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போவுமே தோசை இட்லிக்கு சாம்பாரே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சாம்பார் வைக்க வேணாம், சட்னி வச்சிடலாம் அப்படின்னு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் பண்ணிட்டேன். தம்பிக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இவங்க அத்தை தாத்தா பாட்டி வந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க அத்தைங்கன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அத்தைங்க கூடவே எப்போவுமே இருப்பான், அவங்க கூடயே விளையாடுவான், அவங்க கூடவே சாப்பிடுவான். அதே மாதிரி தான் அவங்க அத்தைங்க கூட விளையாண்டுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். காலையில் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரத்தில் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். மதிய சாப்பாடு வெஜ் புலாவ் தான் பண்ணினேன். வெஜ் புலாவுக்கு இன்றைக்கி மீல் மேக்கர் பண்ணினேன். மீல் மேக்கர் எப்போவுமே ஃப்ரை பண்ணிடுவேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சுட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவி மாதிரி மீல் மேக்கர் கிரேவி பண்ணிட்டேன். இந்த வெஜ் புலாவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நான் போடுவேன் எப்போவுமே. இது வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன், மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கும். எவ்வளவு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இது மட்டும்தான். வெஜ் புலாவும் மீல் மேக்கர் கிரேவியும் வச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம்.